கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் ரொம்ப உற்சாகத்தோடு நல்ல முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் தேவனை ஆராதித்து பணிந்து கொள்வதை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நான் 2வது முறையாக இந்த இடத்திற்கு கடந்து வருவதற்கு தேவன் அனுக்கிரகம் பாராட்டினார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஒரு விசேஷித்த கிருபை, ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் நேற்று தினத்தில் பிரயாணப்பட்டு வரும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய திருச்சபைக்காக உங்கள் ஊழியர்களுக்காக ஜெபிக்கும்படி சொன்னார். நான் ஜெபித்து கொண்டு வந்தேன். இப்பவும் இங்கே இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி ஒரு ஜெபம் நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அது என்ன ஜெபம்னா, தானியேல் எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஸ்தோத்திரம். 10வது வசனத்தை வாசியுங்க. தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வாசித்தோம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை கொடுக்க போகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார். இன்னைக்கு உங்களை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்த போகிறார். ஆமென். அப்படி தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்த நினைக்கும் பொழுது நமக்கு விரோதமாக பிரதானிகள் தேசாதிபதிகள் ராஜ்யத்தின் விசாரணையில நம்மை குற்றப்படுத்தும்படிக்கு, நமக்கு ஒரு உயர்வு வருதுன்னா அந்த உயர்வை தடை செய்யும்படிக்கு, அந்த மேன்மையை கெடுக்கும்படிக்கு, அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்கும்படிக்கு சிலர் என்ன செய்வாங்கன்னா குற்றம் கண்டுபிடிக்க நினைப்பார்கள். இன்னைக்கு உங்களை குற்றப்படுத்துகிற, உங்க மேன்மையை தடுக்கிற, உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்க நினைக்கிற சில ஆவியின் வல்லமையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தானியேல் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தான் முன்பு செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தினமும் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான். என்ன படியிட்டு ஜெபம் பண்ணா? இப்போ நம்ம எல்லாரும் ஒரு விசை முழங்கால் படியிட போறோம். இருக்கிற இடத்துல எல்லாரும் நேர்முழங்கால் நீங்க போடுங்க. என்ன காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த விடுதலையின் ஜெபத்துல என்னை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, நான் இங்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ என்று சொல்லி தாவீது அன்றைக்கு கேட்ட பொழுது கர்த்தர் பெலிஸ்தியனை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். நீங்க இன்றைக்கு முழங்கால் படியிட்டு இருப்பீர்களே, ஆனால் முழு மனதோடு தேவனுடைய சமூகத்துல என்னை குற்றப்படுத்தும்படிக்கு, என் ஆசீர்வாதத்தை தடை பண்ணும்படிக்கு பிரதானிகள் எழும்பினாலும், ராஜாக்களின் மேன்மையானவர்கள் எழும்பினாலும், தேசத்தினுடைய அதிகாரிகள் எழும்பினாலும் என் உயர்வை தடுக்கும்படிக்கு, எனக்கு என் தேவன் நியமித்திருக்கிற ஆசீர்வாதத்தை கெடுக்கும்படிக்கு, என் வழிகளை அடைக்கும்படிக்கு நிற்கிற எல்லா
சத்துருவையும் அழிக்கும்படிக்காக இந்த ஜெபத்திலே நாங்கள் எல்லாரும் ஒருமனப்படுகிறோம் என்று சொல்லி நேர்முழங்கால் படியிட்டு யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் முழு மனதோடு கூட முழு இருதயத்தோடு கூட என்னை உயர்த்துகிற தேவனுடைய கரங்களிலே இன்றைக்கு நான் முழங்கால் படியிட்டு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க முழங்கால் படியிட்டது மாத்திரமல்ல, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாயை திறந்து நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரை என்னை விடுதலை ஆக்கும்படிக்கு இந்த ஜெபத்தை நீர் எனக்காக ஏற்படுத்தி இருக்கிறீர். என் வழியிலே நிற்கிறதான, என்னை சேதப்படுத்தும்படி எழும்பி இருக்கிறதான, என்னை அழிக்கும்படி எழும்பி இருக்கிறதான, எனக்கு பின்பதாக மறைவாய் கட்டப்பட்டிருக்கிறதான எல்லா விதமான வலைகளையும் எல்லா விதமான சதிகளையும் எல்லா விதமான திட்டங்களையும் தவிடுபடி ஆக்கும்படிக்கு இனி வெளிப்பட போகிறதா தேவ மகிமைக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா ஆவிகளையும் என்னை சேதப்படுத்தும்படிக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற சிங்கத்தின் கபிகளையும் கூட சிங்கங்களின் வாய்களையும் கூட இந்த வேளையில தேவனாகிய கர்த்தர் நீர் கட்டி போடும்படிக்கு எனக்குள்ளே ஒரு ஜெப ஆவியை இப்பொழுது நீர் வைத்தருளுவீராக. தேவனாகிய கர்த்தருக்குள் நாவி எழும்புவதாக, தேவனாகிய கர்த்தருக்குள் நாவி கட்டப்படுவதாக. இந்த நான் ஜெபிக்கிற இந்த வேளையில உங்களுக்குள்ளே ஒரு விசேஷித்த தேவனுடைய ஆவி இறங்கி வருகிறது. உங்கள் ஒவ்வொருவர் மேலும் விசேஷித்த தேவ பலன் இறங்கி வருகிறது. அது சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு மிகுந்த தைரியத்தோடு கூட தேவ சமூகத்தில் எவ்வளவுதான் எத்தனைதான் விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் எவ்வளவு வேகமாய் எழும்பினாலும் உன் முழங்கால்களை முடக்க விடாதபடிக்கு, நீ ஜெபிக்க விடாதபடிக்கு, நீ எழும்ப விடாதபடிக்கு தடை செய்கிற ராஜ்யத்தின் வல்லமைகள், விக்கிரகத்தின் வல்லமைகள், சத்துருடைய கிரியைகள் இப்பொழுது உன் முழங்கால்களுக்கு முன்பதாக இந்த ஜெபத்தின் மூலமாய் உடைக்கப்படுகிறது. நீ ஜெபம் பண்ண தொடங்கு. தானியேல் ஜெபம் பண்ண தொடங்கின பொழுது, தானியேல் ஜெபம் பண்ண தொடங்கின பொழுது சத்துருக்கள் ஏகமாய் பெருகினார்கள், ஏகமாய் திரண்டார்கள். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் தானியேலின் காரியத்தை ஜெயமாய் மாற்றினது போல இந்த ஜெபத்தின் மூலமாய் ஒரு விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆவியில நிறைந்து பரிசுத்த ஆவிக்குள்ளாய் உங்களை திறப்படுத்திக் கொண்டு ஒரு மனமாய் என்னை சேதப்படுத்தும்படிக்கு எழும்பி இருக்கிற சிங்கங்களின் வாய்கள் இன்றைக்கு உம்முடைய நாமத்தினாலே கட்டப்பட போகிறபடினாலே, இன்றைக்கு அவள் அழிக்கப்பட போகிறபடினாலே நன்றி 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 ஆண்டவரே. உன்னை சோர்வுக்குள் ஆக்கும்படிக்கு, உன்னை பலவீனத்திற்குள் ஆக்கும்படிக்கு, உன்னை கட்டி வைத்திருக்கிற உன் சத்துருவின் கட்டுகளிலிருந்து இப்பொழுது நீ விடுதலையை பெறுகிறாய். நீ ஸ்தோத்திரம் பண்ண தொடங்கின பொழுது கர்த்தராகிய தேவன் உன்னை விடுவிக்க தொடங்குகிறார். கர்த்தராகிய தேவனை சேதம் வராதபடிக்கு அவர் சிங்கங்களுக்கு கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அவைகள் எவ்வளவு பெரிதான வல்லமையாயிருந்தாலோ அவைகள் உன்னை விழுங்காதபடிக்கு, அந்த வல்லமைகளை நீ விழுங்கும்படிக்கு கர்த்தர் உன்னை கரத்தில் எடுக்கிறார். நீ ஜெபிக்க தொடங்கு. நீ இன்னும் நல்ல ஜெபம் பண்ணு. இன்னும் நல்ல ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நல்ல ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. தானியேல் வென்றால் முழங்கால் படியிட்டார். அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று, தனக்கு விரோதமாக எல்லாம் செய்யப்பட்டது என்று அறிந்த பொழுது அவன் பயப்படவில்லை. உனக்கு விரோதமாக எழும்புகிற எதை குறித்து நீ பயப்படாதே. உன் தேவனாகிய கர்த்தர், நீ ஆராதிக்கிற உன் தேவன், நீ ஆராதிக்கிற உன் தேவன், நீ இடைவிடாமல் வேண்டிக் கொள்ளுகிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எஸ், உன்மேல தம்முடைய வல்லமை அனுப்பி கொண்டிருக்கிறார். உன்மேல தம்முடைய கிருபை அனுப்பி கொண்டிருக்கிறார். தமது அபிஷேகத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். தமது ஆவி அனுப்பி கொண்டிருக்கிறார். இதோ தேவனுடைய ஆவியானவர் தாமே உன்மேல வந்து இறங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல வந்து இறங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல வந்து இறங்குகிறார். அன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் தேவ ஆவியினால ஏவப்பட்டு சிமியோன் வந்திருந்தது போல இன்றைக்கு இந்த ஆலயத்திற்கு, தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே, தேவனுடைய சபைக்குள்ளே தேவனால் ஏவப்பட்டு அனுப்பப்பட்டு வந்திருக்கிற உனக்கு இரட்சணியத்தின் விடுதலை உண்டாகிறது.
உனக்கு விரோதமாய் இருக்கிற யுத்தம் முடிவுக்கு வருகிறது. உனக்கு விரோதமாய் இருக்கிற யுத்தம் முடிவுக்கு வருகிறது. உனக்கு விரோதமாய் இருக்கிற யுத்தத்தை தேவன் முடிவுக்கு கொண்டு வருகிறார். நீ விசுவாசிப்பாயானால் இப்பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்து. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கிருபை வெளிப்படுவதாக, கிருபை வெளிப்படுவதாக, கிருபை வெளிப்படுவதாக. நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த கட்டுகளிலிருந்து கர்த்தர் அவிழ்த்து விடுகிறார். அந்த கட்டுகளிலிருந்து கர்த்தர் அவிழ்த்து விடுகிறார். அந்த பாடுகளிலிருந்து நீ விடுவிக்கப்படுகிறாய். அந்த போருக்கு நீ நீங்களாகிறாய். கர்த்தர் உன்னை கண்டா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன்னை கண்டா. எஸ், நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுது நான் உன்னை கண்டதினால் என்னை விசுவாசித்தாய் அல்லவா? நீ இவைகளை பார்க்கிலோ பெரியவைகளை காணும்படிக்கு கர்த்தர் தாமே உன்னுடைய கண்களை திறக்கிறார். கர்த்தர் தாமே உன் இருதயத்தை திறக்கிறார். தேவ அபிஷேக நதியை போல உன் வாழ்க்கையை மாற்ற போகிறது. உன் வழிகளை மாற்ற போகிறது. உன் பாதைகளை தேவன் திறக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ பரலோகத்தின் திறவுகளை நான் உன் கையிலே கொடுக்கிறேன். இனி பாதாளத்தின் வல்லமை உன்னை மேற்கொள்வது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி எந்த பாதாளத்தின் வல்லமையும் உன்னை மேற்கொள்ளுவது இல்லை என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். சகல பாதாள வல்லமைகளையும் கீழ்ப்படுத்தும்படிக்கு பரலோகத்தின் திறவுகளை தேவன் கரத்திலே கொடுக்கிறார். பெற்றுக்கொண்டு எழும்பு. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல ஜெப நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். ஜனத்தோடு கூட நீர் பேசினீர். ஜனத்திற்கு இந்த நாட்களில் வைத்திருக்கிற விடுதலையை நீர் அறிவித்தீர். இந்த விடுதலையோடு கூட அவர்கள் எழும்பி இன்னும் பிரயாணப்படும்படிக்காய், இன்னும் முன்னோக்கி போகும்படிக்காய், அவளை தடை செய்கிற சத்துருவை நீ சங்கரித்ததற்காய் ஸ்தோத்திரம். ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு ஒரு விசேஷித்த பாதுகாவலை, ஒரு விசேஷித்த மகிமையை நம்முடைய ஜனத்தை சுற்றிலும் நீர் வெளிப்பட பண்ணினதற்காய் நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய கரத்தலை தாழ்த்தி தருகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காரும். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா இல்லை சொல்லுவோமா? நல்ல ஏகமாய் சொல்லுவோமா? வீட்டில இருந்து வரும் பொழுது 2 கை 2 காலு ஒரு நல்ல வாய் ஆண்டு கொண்டு வந்திருக்கிறவங்க எல்லாருமே 2 கரங்களை உயர்த்தி வாயை திறந்து சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் சத்தமாய் சொல்லலாமே. ஏன் அப்படின்னா, நாம் தேவனை உயர்த்த உயர்த்த நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அலங்கங்களும் இடிந்து விழும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னை அன்போடு கூட அழைத்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு உங்கள் போதகரை அழைத்த பொழுது மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. நான் அவருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படிக்காய் முன்பதாய் அமர்ந்திருக்கிற உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆமென். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் கர்த்தர் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி? அல்லேலூயா. இந்த ஜெபத்திற்கு ஒரு நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க. என்ன ஜெபம்? என்ன ஜெபம்? ஆனா ஜெபத்துல நாம என்ன செய்யணும்னா ஜெபிக்கணும். விடுதலையின் ஜெபத்துல ஐயா மட்டும் ஜெபம் பண்ணா விடுதலை வராது. சிலர் நினைக்கிறாங்க ஊழியக்கார ஐயாவும் ஊழியக்கார அம்மாவும் எனக்காக ஜெபம் பண்றதுனால எனக்கு விடுதலை வந்துரும் அப்படின்னா அவங்க ஜெபம் பண்ண விடுதலை வரும். ஆனா நீங்களும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? எத்தனை பேர் இந்த ஜெபத்துக்கு வரும்போது காலையில ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? ஆமென். அல்லேலூயா. ஏன் சொல்றேன் அப்படின்னா,
நான் இங்க நிற்கும் பொழுது ஆண்டவருடைய ஆவியினாலே ஏவப்பட்டு ஆலயத்திற்குள்ள வந்திருக்கிறவர்களை தேவன் ஒரு விசேஷித்த அற்புதத்தினால் நிறைக்க போகிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை எனக்கு நினைப்பூட்டினார். சிமியோன் பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலினாலே தேவ ஆலயத்திற்கு போயிருந்தான். அந்த நாட்களிலே பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது அபூர்வமாயிருந்த காலம். வேதத்துல நாம் அநேக காரியங்களை கவனிக்க வேண்டும், அநேக காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும். அதுல ரொம்ப விசேஷமான ஒரு காரியம், பழைய ஏற்பாட்டின் காலம் முடிந்து புதிய ஏற்பாட்டின் காலம் துவங்குகிற நாட்களிலே எங்கும் தரிசனமும் இல்லாமல், தேவனுடைய வெளிப்பாடும் இல்லாமல், தேவனுடைய வார்த்தையும் இல்லாமல் ஜனங்கள் இருந்த பொழுது தேவனுடைய ஆலயத்தில் இருந்ததான சிமியோனை மாத்திரம் தேவன் பரிசுத்த ஆவியினால் நிறைத்திருந்தார். அல்லேலூயா. அவனுக்கு மாத்திரம் ஒரு நல்ல வெளிப்பாடு இருந்தது, அவனுக்கு மாத்திரம் ஒரு நல்ல தரிசனம் இருந்தது. இன்னைக்கு இந்த திருச்சபைக்குள்ள, இந்த தேவனுடைய ஆலயத்திற்குள்ள அநேகர் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவருடைய ஆவியின் ஏவுதலினால் வந்திருக்கிறவர்களை கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களால் நிரப்புவார். ஆமென். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே ஆலயத்திற்கு வந்திருந்தான். அன்றைக்கு அவன் ஒரு இரட்சணியத்தை தன்னுடைய கண்களால் கண்டான். அன்றைக்கு அவன் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாயிருந்தது. ஆமென். ஆகையினால இந்த ஜெப நேரத்துல ஒரு விடுதலையின் ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்களை தேவன் ஒரு புதிய அற்புதங்களால் நிரப்புவாராக, புதிய விடுதலைகளால் நிரப்புவாராக. ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களில் புதிதாய் நான் அநேகரை பார்க்கிறேன். கடந்த முறை வந்ததை பார்க்கிலும் இப்பொழுது புதிதாய் அநேகர் வந்திருக்கிறதை பார்க்கிறேன். உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் கூட வேதத்தில் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்து, நான் கடந்த முறை வந்திருக்கும் பொழுது சாபம் எதினால் வருகிறது, சாபத்திற்கு காரணம் என்ன, அந்த சாபத்திலிருந்து விடுதலையாவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சாபத்தை குறித்தும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஆண்டவரை குறித்தும் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். இன்றைக்கு வேதத்துல அநேக ஜபங்கள் இருக்கிறது, வேதத்துல அநேக ஜபங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தனியாய் போய் இருந்து ஜபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து பரலோக ஜபத்தை நமக்கு காண்பித்து கொடுத்தார். அன்னாள் தேவ சமூகத்துல ஜெபித்தாள். இப்பொழுது நாம் வாசித்தது போல தானியேல் தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணினான், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான். பவுலும் அவளோடு கூட இருந்தவர்களும் ஆற்றின் கரை ஓரமாய் போயிருந்து ஜெபித்தார்கள் என்று சொல்லி அநேக ஜெபங்களை பார்க்கிறோம். ஆனாலும் அதில் விசேஷமாக இஸ்ரவேலின் ராஜாக்களின் காலங்களிலே தீர்க்கதரிசிகளில் விசேஷமானவன். பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருந்தாங்க. ஜனங்களோடு பழகி, ஜனங்களோடு உறவாடி, ஜனங்களுடைய பிரச்சனைகளை அறிந்து அதை தேவ சமூகத்திற்கு கொண்டு போய் தேவன் தருகிற வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ராஜாக்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியதான தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஆனால் இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் தேவனோடு கூட மாத்திரம் பேசி, தேவன் எப்பொழுது அனுப்புகிறாரோ அப்பொழுது வந்து ஜனங்களையும் ராஜாக்களையும் எச்சரிக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருன்னு தெரியுமா? யாரு? உங்களுக்கு தெரிஞ்சது சாமுவேல். ஆனால் சாமுவேல் தேவனுடைய ஆலயத்தில் இருந்தான். எலியா, யாரு? எலியா. இந்த எலியா ஒரு நல்ல ஜெபிக்கிற மனுஷன். அதற்கு ஆதாரமாக நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது 18வது வசனத்தை வாசிக்கலாம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை.
மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஸ்தோத்திரம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். இங்க வந்திருக்கிற யாருமே எனக்கு பாடே இல்லைன்னு சொல்றவங்க இருக்கீங்களா? எல்லாருக்கும் என்ன இருக்கு? பாடு இருக்கு, பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு. எனக்கு பாடே இல்லப்பா, நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறேன், அப்படி இருந்தாதான் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? இப்ப நம்ம ஆளுக்கு ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. பிரதர் இன்னைக்கு ஜெபம் பண்ணீங்களா? எனக்கு நேரமே இல்லை பிரதர். எதுக்கு? எதுக்கு? நீங்க கொஞ்சம் பேசுங்களேன். எதுக்கு? ஜெபம் பண்ண நேரம் இல்லை. பைபிள் வாசிக்க சர்ச்சுக்கு போனா போற இடத்துல பாஸ்டம்மாவும் பாஸ்டரையாவும் கேட்கிற ஒரு காரியம், ஜெபம் பண்ணீங்களா? வேதம் வாசித்தீங்களா? இந்த 2 கேள்வியை தவிர அவங்கள்ட்ட இருந்து வேற எதுவும் செய்யாது, அதிகமா வராது. ஆனா நாம என்ன சொல்லுவோம்? இப்பெல்லாம் எனக்கு முன்ன மாதிரி என்ன செய்ய முடியல, நிறைய வேலை, நிறைய பாடு, நிறைய பிரச்சனை. அங்க போனா பிரச்சனை, இங்க போனா பிரச்சனை, புருஷனை வச்சு பிரச்சனை, பிள்ளைய வச்சு பிரச்சனை, வேலையில பிரச்சனை, இருக்கிற இடத்துல பிரச்சனை, சரீரத்திலையும் பிரச்சனை, மனசுல என்னது? நீங்கெல்லாம் அப்படியே அமைதியா இருக்கிறத பார்த்தா ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருக்கிறது போல எனக்கு தோணுது. அல்லேலூயா. சத்தியமா இல்லையே சொல்லுங்களேன். இப்படி நம்ம சொல்லுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன். யாரு? எலியா. அவருக்கு பசி உணர்வு இருந்துச்சா? அவர் பசியோட இருந்தாரா? அவருடைய வாழ்க்கையில பஞ்சம் வந்ததா? ஆனால் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தக்கூடியவர். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் ஜெபிக்க கூடியவர். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடியவன். அப்ப கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு பாடுகள் நிச்சயமாய் வரும். ஆமென், ஆமென். ஒரு கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டுமானால் பாடுகள் வராது. பெயரளவில் இருந்தால், உண்மையாய் தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால் நிச்சயமாய் அவனுக்கு என்ன வரணும்? என்ன வரணும்? என்ன வரணும்? சத்தமா சொல்லுங்களேன். பாடுகள் வரணும். பாடு வரல அப்படின்னா நீ உண்மையாய் தேவனுடைய பிள்ளையே இல்லை. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கும்படிக்கு அந்த சோதனை அவனுக்கு என்ன செய்து வருது. ஆமென், ஆமென். யோபுவின் மேல் சாத்தான் என்ன செய்தான்? கவனம் வைத்தான். ஏன்? தேவன் அவனையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார். அவன் கையின் கிரியைகளை தேவன் என்ன செய்தார்? அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இப்படி தேவன் ஆசீர்வதிக்கிற ஒரு மனுஷனுக்கு பாடுகள் வரலாமா? பாடுகள் வரலாமா? நாம எல்லாரும் என்ன செய்வோம்? ஜெபிக்கிற எனக்கு என்னமே வரக்கூடாது. சொல்லுங்க. பாடே வரக்கூடாது. நான் தான் ஒழுங்கா சர்ச்சுக்கு போறேன்ல, நான் தான் நல்ல ஜெபம் பண்றேன்ல, நான் தான் நல்ல வேதம் வாசிக்கிறேன்ல, அவங்களுக்கு தான் பாடு வரும். ஆமென், அல்லேலூயா. நான் பாடுகள் உள்ளதான ஒரு மனுஷன் எலியா. ஆனால் இந்த எலியா ஒரு 5 விதமான ஜெபம் பண்ணனான். ரொம்ப வித்தியாசமான ஜெபம். அதுல ஒண்ணு நான் வாசித்த அந்த வசனத்துல இருக்கிறது, மழை பெய்யாதபடிக்கு அவன் என்ன செய்தானா? அவன் என்ன செய்தானா? ஆமா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், என்னுடைய வார்த்தையின்படி அன்றி இந்த பூமியில் என்ன செய்யாது? இனிமே என்ன செய்யாது? அங்கு வசனம் சொல்லுகிறது, அவன் மழை பெய்யாதபடிக்கு கருத்தா என்ன செய்தான்? சரி, நமக்கெல்லாம் மழை வேணுமா வேண்டாமா? மழை இல்லைன்னா விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லைன்னா ஜனங்கள் என்ன செய்வாங்க?
சாப்பாட்டுக்கு திண்டாட்டமாயி என்ன செய்வாங்க, பசினால என்ன செய்வாங்க, செத்து போவாங்க. இப்படி ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணலாமா? என்ன காலையில நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது இப்படி ஒரு ஜெபம், இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய, இயற்கையை அடைத்து போடக்கூடிய, இயற்கையை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு ஜெபத்தை எலியா செய்தான். எதற்கு? அந்த வசனத்தினுடைய பின்னணியத்தை பார்ப்போம் என்று சொன்னால், இது ஒரு ராஜாவின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஆகாப் என்கிற ஒரு ராஜா இஸ்ரவேலின் மேலே 24 வருஷங்களாய் அரசாட்சி செய்து கொண்டு வருகிறான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை வாசியுங்கள். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல், அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல், அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு 29வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சமரியாவிலே இஸ்ரவேல் மேல் 22 வருஷம் ஆட்சி செய்கிறான். ஒரு ராஜாவுடைய அரசாட்சி ஜனங்களை பாதுகாக்கக்கூடியதா இருக்க வேண்டும். ஒரு ராஜாவுடைய அரசாங்கம் என்ன செய்யணும்? ஜனங்களை பாதுகாக்கக்கூடியதா இருக்க வேண்டும். ஆனால் இவனோ தேவனை விட்டு வழி விலகி, தேவன் விரும்புகிற காரியத்தை செய்யாமல் முழுவதும் பாவத்திற்கென்று தன்னை விற்று போட்டவனாய், முழு நம்பிக்கையும் பாகால் மேல் வைத்தவனாய் இருந்தான். அந்த பாகாலை சேவிக்கிற ஒருத்தியை தனக்கு மனைவியாக தெரிந்து கொண்டான். ஏன் எலியா மழை பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்ணா அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு காரணம் சொல்றேன். அந்த தேசத்தினுடைய ராஜாக்களுடைய நம்பிக்கை, அந்த தேசத்தினுடைய குடிகளுடைய நம்பிக்கை, அந்த தேசத்தினுடைய எல்லாருடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், நாங்கள் ஆராதிக்கிற, நாங்கள் சேவிக்கிற எங்கள் பாகால் எங்களுக்கு என்னத்தை கொடுக்கும்? என்னத்தை கொடுக்கும்? என்னத்தை கொடுக்கும்? மழையை கொடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு கூட இருக்கிறவர்களை தேவனுக்கு நேராய் திருப்பும்படிக்கு எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான். 22 வருஷமாய் ஜனங்களுடைய நம்பிக்கை மழையை கொடுப்பதற்கென்று எங்களுக்கு பாகால் தெய்வம் இருக்கிறது, அந்த பாகால் தெய்வம் மழையை கொடுக்கிறதுனாலே எங்க தேசம் விவசாயத்தில் செழித்து எங்களுடைய தேசத்திலே பஞ்சம் என்பது இல்லாமல் இருக்கிறது என்கிறதான நம்பிக்கையோடு கூட அவர்கள் இருந்தார்கள். அந்த நம்பிக்கையோடு கூட இருந்த ஜனங்களுக்கு விரோதமாக அவர்களை தேவன் பட்சமாய் திருப்புவதற்காக தேவன் சொல்லவில்லை. ஆண்டவர் சொன்னாரா மழை பெய்யாம இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். அங்க இருக்கா? 17ஆம் அதிகாரத்தினுடைய 1 வசனம் சொல்லுகிறது, என் வாக்கின்படியே அன்றி. நாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய ஒருவன், அவன் ராகாபுக்கு முன்பதாய் போய், யாருக்கு முன்பாக போய்? அவன் ஒரு பயங்கரமான ராஜா, பாவத்திற்கென்று தன்னை விற்று போட்ட ராஜா. அந்த ராஜாவுக்கு விரோதமாய் போய் நின்று என் வார்த்தையினால் படி அன்றி. ஏன்னா நீங்க நம்புகிறீர்கள் இவர்கள் தான் உங்களுக்கு மழையை கொடுப்பார்கள், இதுதான் எனக்கு இதை செய்யும் என்று சொல்லி நீங்க நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? இவைகளுக்கு விரோதமாக நான் ஆராதிக்கிற என் தேவனுடைய நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், என்ன பெய்யாது? என்ன பெய்யாது? மழை பெய்யாது. அவன் யாருன்னா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். இன்னைக்கு ஆண்டவர் யாரை தேடுகிறார் தெரியுமா? எப்படிப்பட்ட ஜெபத்தை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நாம் எப்படிப்பட்ட ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் தெரியுமா? பாகால்களுக்கு விரோதமாக, அந்நிய தெய்வங்களுக்கு விரோதமாக, விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாக, விக்கிரகத்தினுடைய வல்லமைகளால் சூழப்பட்டிருக்கிற இந்த ஜனங்களை தேவனுக்கு நேராக திருப்பும்படியான ஒரு ஜெபத்தை நீங்களும் நானும் செய்வோமேயானால் இயற்கையை தேவன் நம்முடைய கையிலே கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, எலியாவுடைய ஜெபத்தின் மூலமாக அந்த தேசத்திலே 3 வருஷமும் 6 மாதமும் தேசத்தில் என்ன பெய்யாமல் இருந்தது. இப்ப ராஜாவுக்கு என்ன, யார் மேல கோபம் வந்திருக்கும்? அவர்கள் தங்கள் தெய்வத்தை ஆராதித்த தெய்வத்தோடு கூட மழையை கேட்டு இருப்பார்கள்.
மழைக்கான காரியங்களை கட்டவிழ்த்து விடும்படிக்காய் பலிகளை செலுத்தி இருப்பார்கள், யாகங்களை செய்திருப்பார்கள். எல்லாம் செய்த பொழுதும் அங்கு என்ன பெய்யவில்லை. இப்ப ராஜாவுடைய கோபமும் ராஜாத்தினுடைய கோபமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் திரும்பி தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி உக்கிரகத்தோடு கூட தேடி அலைகிறார்கள். இந்த எலியா என்பவன் சாதாரணமான தீர்க்கதரிசி அல்ல. அல்லேலூயா. நன்றாய் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த ஜெப ஆவிய கர்த்தர் இந்த மாதத்துல வைக்க போகிறார். நீங்கள் இனி சாதாரணமாய் ஜெபிக்க போகிறதுல ஒரு விசேஷமான ஜெபத்தினுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. எப்பொழுதும் போல எனக்கு இதை தாரும், எனக்கு அதை செய்யும், என்னை எப்படி வையும் இப்படி வையும்ங்கிற ஜெபம் அல்ல. இனி உங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் ஒரு மாற்றமாய் மாறப்போகிறது. உங்க வாழ்க்கையின் ஜெபம், உங்கள் வாயிலிருந்து வருகிற ஜெபம் மாறப்போகிறது. ஆமென். தேசம் முழுவதும் கடுமையான பஞ்சம். இந்த பஞ்சத்திற்கு காரணம் யார் என்று நினைக்கிறான்னு சொன்னா எலியா. அவன் தன் கையிலே கிடைத்தால், தன் தேசத்திலே கிடைத்தால் அவனை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி ராஜா அவனை தேடி தேடி அலைகிறான். அல்லேலூயா. ஒவ்வொரு கிராமம் கிராமமாக, ஒவ்வொரு பட்டணம் பட்டணமாக, ஒவ்வொரு கோத்திரம் கோத்திரமாக தேடி அந்த கோத்திரத்தினுடைய பிதாக்களிடத்துல, அந்த கோத்திரத்தின் தலைவரிடத்துல எலியா எங்களிடத்தில் இல்லை என்று சொல்லி சத்தியம் வாங்கி கொண்டான். அல்லேலூயா. அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. எங்களுடைய தேசத்தில், எங்களுடைய பட்டணத்தில், எங்களுடைய கிராமத்தில் எலியா என்பவன் இல்லை என்று சொல்லி பட்டணத்தின் மூப்பர்கள் அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறார்கள். காரணம், அவ்வளவாய் கொடிதான பஞ்சம் இருக்கிறது. இந்த பஞ்சத்தின் காலத்துல எலியா பஞ்சம் பிழைக்கும்படிக்கு ஆகாபினுடைய பந்தியிலே போயிருக்கிற தீர்க்கதரிசி அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த உலகத்தோடு ஒத்து போயிட்டோம்னா நம்ம நல்லா வாழ்ந்துடலாம். இந்த உலகத்தோடு கூட அட்ஜஸ்ட்மெண்ட். தேவ பிள்ளையே, இஸ்ரவேல் எப்படி இருக்குன்னா சுகமா தனித்து தான் வாசம் பண்ணணும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு எந்த காரியத்திலும் என்ன இருக்கக்கூடாதுன்னா காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. காம்ப்ரமைஸ் பண்ணுகிறவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். என்னையா ராஜாவின் கட்டளை கொஞ்சம் அனுசரிச்சு போனா நல்லது தானே. அந்த பந்தியிலே போய் நம்ம உட்கார்ந்துட்டு வரதுல என்ன இருக்கு? அவர்கள் அழைக்கிறார்கள், என் உறவினர்கள் தானே, என்னுடைய இரத்த பந்தம் தானே, என்னுடைய சொந்த பந்தம் தானே. அவர்கள் வைக்கிற விருந்தின் காரியத்திற்கு நான் போகாமல் இருக்க முடியுமா? அப்படிப்பட்டவர்கள் அவருக்கு தேவையில்லை. அல்லேலூயா. ஆகாபின் பந்தியில் அமர்ந்திருந்த தீர்க்கதரிசிகளுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. இந்த எலியா ஆகாபின் பந்தியில் அமர்ந்திருந்தவனும் அல்ல. ஒபதியா என்பவன் ஒவ்வொரு குகைக்கும் 50 பேராய் ஒளித்து வைத்து அவர்களை போஷித்து காப்பாற்றிக் கொண்டிருந்தான். ஒளிந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிற தீர்க்கதரிசியுமாயும் எலியா இருக்கவில்லை. அல்லேலூயா. எலியாவுக்குள்ள இருந்த ஒரே ஒரு காரியம், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உலகத்தோடு சமாதானம் பண்ணி உலகத்தோடு ஒத்து விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறதினாலும் அந்த கட்டுகளை செய்கிறதினாலும் அவர்களோட சமாதானமா இருக்கலாம் என்று சொல்லி நீ நினைப்பாயானால் உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட போகிறதில்லை. உனக்கு இயற்கை கட்டுப்பட போவதில்லை. ஆனால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு முன்பாக பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும். ஆமென். எலியா இந்த ஜெபம் பண்ணுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? எலியாவுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது. வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனம். 2 ராஜாக்கள் 19:10. நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், 1 ராஜாக்கள் 19:10. 1 ராஜாக்கள் 19:10. சேனைகளின் கர்த்தராகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். உமது தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். அல்லேலூயா.
சத்தமரலே சொல்லுங்களேன். எலியாவுடைய ஜெபம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை கட்டுப்படுத்தும்படிக்கு, இயற்கையை மாற்றக்கூடிய ஒரு ஜெபம் எலியா செய்தான். என்ன ஜெபம்னா, மழை என்ன செய்யக்கூடாது. அவன் சொல்லுவதற்கு காரணம், அந்த தேசத்திலே விக்கிரக ஆராதனை பெருகி இருந்தது. அந்த விக்கிரகத்தின் மேல் உள்ள நம்பிக்கை, அந்த தெய்வம் தான் எங்களுக்கு இவைகளெல்லாம் செய்கிறது, அவைகள் தான் எங்களுக்கு இவைகளெல்லாம் தருகிறதான நம்பிக்கையோடு கூட இருந்தவர்களை தேவன் பட்சமாய் திருப்பும்படிக்கு இயற்கையை பார்த்து சொன்னான், என் வார்த்தையின்படி அன்றி இனி என்ன செய்யக்கூடாது, மழை பெய்யக்கூடாது. ஏன்னா என்னோடு கூட இருக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், நான் சேவிக்கிற தேவன் மழையை கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவனின் ஜெபத்தை கேட்டு நிச்சயமாய் மழையை வர்ஷிக்க பண்ணுவார் என்று சொல்லி ஜனங்களை தேவனிடமாய் திருப்பும்படிக்கு இயற்கைக்கு மேலான ஒரு ஜெபத்தை பண்ணினான். கர்த்தரவன் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. கர்த்தரவன் ஜெபத்தை கேட்பதற்கு அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனாயிருந்தான். அவன் ஆகாவின் பந்தியில் போல் இருக்கிறவனாய் அல்ல, ஒபதியாவின் குகைகளிலே ஒளித்துக் கொள்ளுகிறவனும் அல்ல. அவன் யாருக்கு முன்பாக நின்றான் என்று சொன்னால் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவராயிருந்தான். நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நிற்போமை ஆனால் எந்த பந்தியும் நம்மை உயர்த்த போகிறதில்ல, எந்த உலகத்தின் ஆசீர்வாதமும் நமக்கு நிறைவாயிருக்க போகிறதில்ல. கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் எழும்புகிறவனுடைய சந்ததி எப்பொழுதும் அவருக்கு முன்பதாக நிற்கும். அதற்கு உதாரணமாக வேதாகமத்தில் இன்னொரு இடத்துல ஒரு புருஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதே எலியாவுடைய அபிஷேகத்தை பெற்று இதே எலியாவினாலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட யெகூவோடு கூட அன்றைக்கு ரதத்திலே தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் இருக்கும்படிக்கு 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் ரொம்ப கவனமாய் அதை வாசியுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். பாகாலுக்கு பண்டிகையின் ஆசரிப்பை கூறுங்கள் என்று யெகூ சொன்னான். அப்படியே கூறினார்கள். யெகூ இஸ்ரவேல் தேசம் எங்கும் அதை சொல்லி அனுப்பினபடியால் பாகாலின் பணிவிடைக்காரர் எல்லாரும் வந்தார்கள். வராதவன் ஒருவனும் இல்லை. அவர்கள் பாகாலின் கோயிலுக்குள் பிரவேசித்ததினால் பாகாலின் கோவிலில் நாட்சாரியும் நிறைந்தது. அப்பொழுது அவன் வஸ்திரசாலை விசாரணைக்காரனை நோக்கி, பாகாலின் பணிவிடைக்காரருக்கெல்லாம் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வா என்றான். அவர்களுக்கு வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்தான். பின்பு யெகூர் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபோடும் கூட பாகாலின் கோயிலுக்குள் பிரவேசித்து, ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் யாரு? ரேகாபின் குமாரனாகிய யோனதாப். அது 15வது வசனத்தை வாசியுங்கள். அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையா இருக்கிறது போல, என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையா இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையா இருக்கிறதா என்று கேட்டான். உன் இருதயமும் செம்மையா இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு யோனதாப் அப்படியே இருக்கிறது என்றான். அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்றான். அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி, நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். நல்ல அந்த வசனத்தை இன்னொருக்க திரும்ப பாருங்க. நீ என்னோடு கூட ஏறி வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார். யெகூ சொல்லுகிறான், இந்த ரேகேபியாமின் குமாரனாகிய யோனதாப்பை பார்த்து சொல்லுகிறான், நான் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் இருக்கிறது போல உன் இருதயமும் இருக்கிறதா என்று கேட்கிறான். ஆமா ஐயா, என் இருதயமும் இருக்குன்னு சொன்ன உடனே என் கூட ரதத்துல ஏறிவான்னு சொன்னான். இவன் என்னைக்கு ஏறி போனானோ போன இவனுடைய குடும்பத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இதுக்கப்புறம் ரேகேபியாமின் குடும்பத்தாரை குறித்து ராஜாக்களின் புஸ்தகத்துல எங்கேயும் வாசிக்க முடியாது. ஆனா எங்க வாசிக்கலான்னு சொன்னா எரேமியா தீர்க்கதரிசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது 19வது வசனத்தை வாசியுங்கள்.
பின்னும் எரேமியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாவுடைய ஜெபம் அவ்வளவு பக்தி வைராக்கியமா இருந்த ஜனங்களை தேவனிடத்தில் திருப்புவதற்கு. அந்த பக்தி வைராக்கியம் உள்ளவர்களை தேவன் எங்க நிறுத்துவார் தெரியுமா? எங்க நிறுத்துவாரு? எங்க நிறுத்துவாரு? தனக்கு முன்பதாக நிறுத்திக் கொள்ளுவார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறடைய காரியம் உங்களுக்கு விளங்குமையானால் நீ உண்மையில இப்படி அமைதியா இருக்க மாட்டீங்க. அந்த ரேகேபியாவின் குடும்பத்தாரை குறித்து அன்னைக்கு பக்தி வைராக்கியத்தோடு கூட அவன் எழும்பினதனால அவனை குறித்து, அவனுடைய சந்ததியை குறித்து, அவனுடைய பின்வரப்போகிற காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் குடும்பத்துல எனக்கு முன்பாக நிற்கக்கூடிய புருஷர்கள் உனக்கு இல்லாமல் போவதில்லை. அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா எழும்புவீர்களே, ஆனா உங்க சந்ததிய தேவன் தனக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளுவார். உங்கள் சந்ததியிலே கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்கள் இல்லாமல் போவதே இல்லை. அதை யார் சொல்றாருன்னா ஆண்டவர் நினைவு வைத்து சொல்லுகிறார். இந்த எலியாவுடைய ஜெபம் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார். ஏன் அவன் அந்த ஜெபத்தை பண்ணினான்? பாகால் மலைகளை கொடுக்கிறதல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே மலைகளை கொடுக்கிறவரும் மலைகளை அடைக்கிறவருமாய் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை ஜனங்களுக்குள் கொண்டு போவதற்காக தேவனுக்கு முன்பாக நிற்கிற அவன் தன் வாயை திறந்து சொன்னான். கர்த்தர் அவன் வார்த்தையின்படி செய்தார். அல்லேலூயா. அப்ப இயற்கையை மாற்றக்கூடிய வல்லமையை கர்த்தர் யார் கையில கொடுத்திருக்கிறாரு? யார் கையில கொடுத்திருக்கிறாரு? எலியாவின் கையில கொடுத்திருக்கிறார். எலியாவுக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியத்தின் ஆவி உங்களுக்குள்ள வறுமையானால் நீங்கள் சொன்னாலும் இயற்கை கட்டுப்படும். அல்லேலூயா. அன்றைக்கு பார்வோனுக்கு முன்பாக நின்ற மோசே சொன்னான், இந்த செங்கடலுக்கு முன்பதாய் வழி திறக்க வேண்டும் என்று சொல்லி செங்கடலுக்கு முன்பாக நின்று தன்னுடைய கோலை நீட்டின பொழுது கடல் சமுத்திரம் இரண்டாய் திறந்து வழியை கொடுத்தது. அன்றைக்கு யோசுவா யுத்தம் பண்ணி தேசத்தின் ஜனங்களை சுதந்திரிக்கும்படிக்காய் அவர்கள் கடந்து போகும் பொழுது அந்த யுத்தத்திலே ஜெயம் பெறாதபடிக்கு சாயங்காலமாகி அந்த அந்தி மயங்க போகிற நிலைமை வந்த பொழுது அவன் சூரியனை பார்த்து சொன்னான், நான் ஜெயம் எடுக்கிற வரைக்கும் சூரியனே நீ ஆயிலா மேட்டிலே நிற்க வேண்டும். சொன்ன உடனே சூரியன் அவனுக்கு என்ன செஞ்சுச்சு? கட்டுப்படி. இயற்கைக்கு மேலான ஒரு வல்லமையை உங்கள் ஜெபத்தால் கொண்டு வர முடியும். விசுவாசிக்கிறீங்களா? நம்புகிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவரே, ஆண்டவரை எனக்கு இயற்கைக்கு மேலான வல்லமைகளை கட்டுப்படுத்தும்படிக்கு எனக்கு அப்படிப்பட்டதான ஒரு பக்தி வைராக்கியமுள்ள ஜெபத்தை எனக்குள் தாரும். ஆமென். இனி சாதாரணமா ஜெபிக்க கூடாது. ரெண்டாவது எலியா ஒரு ஜெபம் பண்ணான். என்ன ஜெபம் அப்படின்னா மழை பெய்யும்படிக்கு ஜெபம் பண்ணான். ஆமென். மழை பெய்யும்படிக்கு என்ன செய்தான்? ஜெபம் பண்ணான். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றால், அதற்கு அவன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணுகிறதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து விழுந்தான். முதல்ல ஜெபம் பண்ணா மழை பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்ணான். இயற்கையை மாற்றக்கூடிய ஒரு ஜெபம் எலியாவிடத்தில் இருந்தது. இரண்டாவது, மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பத்தக்கதான ஒரு ஜெபம் அவரிடத்தில் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை தெய்வமாய் ஆராதிக்கிற, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற, கர்த்தர் மேல் பக்தி வைராக்கியமாய் இருக்கிற நீங்கள், உங்களுக்கு நன்மை செய்தவர்கள் யாராயிருந்தாலும்
அன்றைக்கு அந்த பஞ்ச காலத்திலே தேவன் சொன்னா, நீ சாரிபாத்தின் விதவியின் வீட்டுக்கு போ. நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது இதை எடுத்து வச்சிருந்தேன். அதே தான் இன்னைக்கு ஐயாவை நினைச்சாங்க ஜெப நேரத்துல சொன்னாங்க. சாரிபாத்து வீட்டுல கடைசி சாப்பாடு. நான் வீட்டுல இனிமேதான், இதுக்கு மேல என்ன கிடையாது, சாப்பாடு கிடையாது. என்னதான் வரப்போகுது, சாவுதான் வரப்போகுதுன்னு சொல்லி சாவுக்காக தனக்கும் தன் பிள்ளைக்கும் ஆதாயப்படுத்தி கொண்டிருந்தார். அந்த வீட்டுக்கு கர்த்தர் யார் அனுப்புனாரு? அங்க சாப்பாடு மட்டும் ஆண்டவர் கொடுக்கல. நீங்கள் நானும் நினைக்கிறோம் ஆண்டவரை தேட நம்ம வயிறு மட்டும் ஒழுங்கா என்ன செய்யும். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம். இயேசுசாமியை தேடினதுனால இன்னைக்கு வயிற்றுப்பாடு கரைச்சல் இல்லாம போயிட்டு இருக்கு. இயேசுசாமி நல்லா போசிக்கிறாரு, நல்லா உடுத்து வைக்கிறாருன்னு நம்ம இயேசுசாமியுடைய வல்லமைய, தேவனுடைய வல்லமைய ஏதோ இந்த உலகத்தினுடைய அனித்தியமான காரியங்களுக்கு வச்சு ஒப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை உண்மையா ஏற்றுக்கொள்வோமே ஆனால் அவர் மரித்திருக்கிறவனை உயிரோடு எழும்ப பண்ண வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் எதுக்கு ஜெபம் பண்றோம்? எனக்கு வீட்டை தாரோம், எனக்கு சுகத்தை தாரோம், எனக்கு பலத்தை தாரோம், எனக்கு சோறு தாரோம், எனக்கு படிப்பு தாரோம். இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா எலியாவின் இடத்துல அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், என்னிடத்திற்கு எதற்கு வந்தீர்? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுவதற்கா, என் பாவத்தை நினைக்க பண்ணுவதற்கா? என் பிள்ளை வியாதியா இருந்து மரித்து போய்விட்டான். நல்லா யோசித்து பாருங்க. அன்பாய் அவனை ஏற்றுக்கொண்டு நான் வீட்டில் இருந்த கடைசி உணவுலே ஒரு பங்கை கொடுத்து அவனை உபசரித்த அந்த வீட்டில் இப்ப என்ன வந்திருக்கு? என்ன வந்திருக்கு? சாவு வந்திருக்கு. நம்மளாம் இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? சரி பையன் செத்து போனாமா, பாவம் நீ என்ன செய்யற, கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தி அடக்காராதனைக்கு ஏற்பாடு பண்ணியிருப்போம். அல்லேலூயா. அப்படியே இல்லையா? அப்படித்தானே செய்வோம். எப்படியெல்லாம் அடக்காராதனை நடத்திட்டோம்னா முடிஞ்சு போக நினைப்போம். ஆனால் எலியா ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஆண்டவரே, எனக்கு தங்க இடம் கொடுத்து என்னை ஏற்றுக்கொண்டு இந்த பஞ்ச காலத்துல என்னை போஷித்த இவளுடைய துக்கத்தை அதிகரிக்க பண்ணுவதற்கு விட இவனை உயிரோடு எழுப்பும் என்று சொல்லி அந்த பிள்ளையின் மேல் அவன் முகங்குப்புற விழுந்த பொழுது அந்த பிள்ளை உயிரோடு எழுந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாரிபாத் ஊருடைய அந்த விதவினுடைய வீட்டுல அவன் போய் நின்ற பொழுது, அவன் பேசின பொழுது அங்கு பஞ்ச மாத்திரம் தீர்ந்து போகவில்லை. அதற்கு அப்புறம் அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், நீர் கர்த்தருடைய மனுஷன் என்பதை இப்பொழுது இதனால் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க, இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ளவர்கள் ஒரு சவாலான ஜெபத்தை எதிர்பார்க்கிறார்கள். சாதாரணமான ஜெபத்திற்கு கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. சாதாரணமான ஜீவியம் செய்வதற்கு தேவன் உங்களை அழைக்கவில்லை. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் மரித்தவர்களை உயிரோடு எழும்ப பண்ணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ரொம்ப ஆச்சரியமான காரியம். நம்மை போல் பாடுள்ள மனுஷன். வேதம் அவனை குறித்து விசேஷமா எந்த ஒரு அறிமுகமும் படுத்தவில்லை. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ளவன். ஆனால் அவன் ஜெபித்தான், மழை பெய்யவில்லை. அவன் ஜெபம் பண்ணினான், கர்த்தர் மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பினார். இப்ப அந்த மனுஷி சொல்றா, அவ தன் வாயினால சொல்றா, இதனாலே. அந்த 24 வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும், நீர் தேவனுடைய மனுஷன் என்றும், உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும், உம்முடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்ப எத்தனை வருஷமா மழை பெய்யல? எத்தனை வருஷமா மழை பெய்யல? 3 வருஷமும் 6 மாதம், 3 வருஷம் மழை பெய்யல. ஆனா இந்த அம்மா எப்ப நம்புறாங்க தெரியுமா? இப்ப பஞ்சம் தான் நடக்கு. ஒரு வீட்டார் ஒரு குடும்பத்துல அவனை ஏற்றுக்கொண்டு அந்த ஊழியனை உபசரித்து தனக்கு இருக்கிற பஞ்ச காலத்துல மாவு செலவழியாமலும் கலசத்தில் எண்ணெய் குறையாமல் இருக்கும் பொழுதும் அந்த அற்புதத்தை கண்டு விசுவாசிக்கவில்லை. இப்ப சொல்றாங்க, உங்க வாயிலிருந்து வர வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்பதை இப்பொழுது நான் இதனால் அறிகிறேன். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளையே, அற்புதங்களினாலே அடையாளங்களினாலே தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படிக்கு தேவன் என்ன செய்கிறார்னா, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பும்படிக்கான ஒரு ஜெப ஆவியை உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஒரு சாதாரணமான ஜெபம் அல்ல, ஒரு விசேஷித்த ஜெபம். வேதத்தில் அநேகர் ஜெபித்தார்கள் என்று இருக்கிறது. ஆனால் இந்த எலியாவுடைய 5 விதமான ஜெபம். முதல் ஜெபம் இயற்கையை மாற்றக்கூடிய ஜெபம்.
இரண்டாவது, மரித்தவரை உயிரோடு கூட உயிர்ப்பித்து எழுப்பக்கூடிய வல்லமையுள்ள ஒரு ஜெபம். நீங்க ஜெபம் பண்ணா மரிச்சவங்க உயிரோட எழும்புவாங்களா? எழும்புவாங்களா? சந்தேகம் வந்துட்டு பாத்தீங்களா? நம்பிக்கை வரல பாத்தீங்களா? எலியா யாரு? யாரு சொல்லுங்க வசந்த். நம்மை போல. பக்கத்துல கையை பிடிச்சல. ஏலியா நம்மை போல. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். அவன் ஜெபம் பண்ணா மரித்தவன் உயிர்த்தான். நாமும் ஜெபம் பண்ணுவோம், மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இயற்கைக்கு மேலான ஒரு வல்லமை உள்ள ஜெபம் பண்ணினான். இங்கு மரித்தவனை உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு வல்லமையுள்ள ஜெபம் எலியாவின் வாயிலிருந்து வருகிறது. அவன் நம்மை போல சாதாரண மனுஷன். ஒன்னே ஒண்ணு அவனுக்குள்ள இருந்துச்சு. நான் யாருக்கு முன்னாடி நிக்கிறேன்? யாருக்கு முன்னாடி நிக்கிறேன்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். நான் அந்நிய தெய்வங்களுடைய பந்தியில் போல் இருக்கிறவன் அல்ல. நான் ஒளிந்து வாழ்கிற வாழ்க்கை வாழுகிறவன் அல்ல. நான் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பதாக பக்தி வைராக்கியவன் இருக்கிறேன். என் ஜெபத்தை அவர் கேட்கிறார். என் ஜெபம் அவருடைய சமூகத்தில் கேட்கப்படும் என்கிற நம்பிக்கை அவனுக்குள் இருந்தது. நீங்களும் நானும் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிப்பீர்களானால், விசுவாசிக்கிற உங்களை கொண்டு தேவன் இத்தனை மகாபெரிய காரியங்களை செய்வார். ஆமென். மூணாவது அவன் ஒரு ஜெபம் பண்ணான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும். ஆஹா போஜன பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. பெருமழை உண்டாயிற்று. முதல்ல ஜெபம் பண்ணா இயற்கை உன்னுடைய ஜெபத்தை கேட்டான். மழையே என்ன செய்யல? எத்தனை வருஷம் பெய்யல? 3 வருஷமும் 6 மாசம். இப்ப ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் உன்னை இந்த ஆகாபுக்கு காண்பி. இப்ப 3 வருஷமா யார பார்க்கல? ஆகாபு எலியாவை என்ன செய்யல? பார்க்கல. எலியா எங்கதான் இருந்தாரு? எலியா எங்கதான் இருந்தாரு? அவன் தேசத்துலதான் இருந்தாரு. தேவ பிள்ளைய, நீங்க ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய கற்பனையின்படி வாழ்ந்து தேவனோடு நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா, உங்களுக்கு விரோதமா உங்க தலையை எடுக்க, உங்களை அழிக்க, உங்களை கொல்ல எத்தனை ராஜாக்கள் எழும்பி வந்தாலும் அத்தனை பேருடைய கண்களுக்கும் மறைத்து உங்களை வாழ வைக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்மள அநேகர் நினைக்கிறோம், இவங்க செஞ்சிட்டாங்க எனக்கு வந்துட்டு, அவன் செஞ்சிட்டான் எனக்கு வந்துட்டு, அந்த ஆவி எனக்கு பாராப்படுது, அந்த செய்வன் என்ன பிடிச்சிட்டு. எந்த செய்வனையும் உன்னை பிடிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்? கர்த்தருக்கு முன்பாக பக்தி வைராக்கியமா இருந்தா ஆண்டவர் அதே ராஜாவின் கண்களுக்கு மறைவாக, அதே தேசாதிபதியின் கண்களுக்கு மறைவாக, அதே குடிகளுடைய கண்களுக்கு மறைவாக எலியாவை மறைத்து இப்ப சொல்றாரு, நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி, நான் தேசத்தில் என்ன கட்டளையிட போகிறேன். ஆண்டவர் யாருடைய வார்த்தையை கேட்டு மழையை நிப்பாட்டி வச்சிருந்தாரு? எலியாவினுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஒரு பாடுள்ள ஒரு மனுஷனுடைய ஜெபம் ஆண்டவரையே இயற்கையை கட்டுப்படுத்த வைக்கிறது. நான் ஏதோ இல்லாத ஒரு கட்டுக்கதையை சொல்லவில்லை, நடந்த சம்பவம். நம்முடைய வேதமானது இல்லாத கட்டுக்கதைகளை எழுதி நம்மை நம்ப வைக்கிற காரியம் அல்ல, உள்ளதை உள்ளதென்று சொல்லுகிற ஒரு காரியம். அந்த நாட்களில் இருந்த அந்த பாகாலின் வல்லமைகளை குறித்து ஜனங்கள் அவ்வளவாய் நம்பிக்கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருந்தவருடைய ஜெபம் அந்த தேசத்தை அசைத்தது. இன்னைக்கு நம்முடைய ஜெபமும் அப்படிப்பட்டதாய் மாற போகிறது. அல்லேலூயா.
இப்ப சொல்ல, நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பிக்கும் பொழுது இவன் யாற்ற போறான்னா அந்த இடத்துக்குள்ள கடந்து போகிறான். அப்பொழுது ஒருவன் அவனை பார்க்கிறான். அவன் பெயர் ஒபதியா. அவன் சொல்றான், உன் ஆண்டவன்ட்ட போய் சொல்லு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லு. அல்லேலூயா. உன் ஆண்டவன்ட்ட போய் சொல்லு, எலியா என்ன செஞ்சிருக்கிறான்? வந்திருக்கிறான். இப்ப இவன் சொல்ற, இவன் பயப்படுறான். ஐயா, என் ஆண்டவன் உம்மை காணலன்னு சொல்லி ஒவ்வொரு இடமா சல்லடை போட்டு தேடிட்டு எல்லாத்தையும் சத்தியம் வாங்கியிருக்கான். இப்ப நீர் வந்து என்ன காமின்னு சொன்னா நானே 50 பேரை ஒழிச்சு வச்சு ஆகாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஏன் உயிர் பெயரும்? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம் என்ன தெரியுமா? அதெல்லாம் போய் ஏத்து நிக்க கூடாது, அதுக்கெல்லாம் விரோதமா பெயரக்கூடாது, நாம ஒதுங்கியே வரணும். அல்லேலூயா. எதுக்கு? எதுக்கு? ராஜ்யத்தின் வல்லமைக்கு, இருளின் அதிகாரங்களுக்கு, அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு நம்ம விலகியே வரணும். ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து. பிசாசுக்கு என்ன செய்யணும்? நமக்கு தான் இருட்ட கண்டாலே பயம் வந்துருது. ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தை வீட்டுக்கு முன்னாடி பார்த்த உடனே என்ன வந்துருது? என்னன்னு தெரியல, குங்குமத்தோட என் வீட்டுல வந்து கிடக்கு. அல்லேலூயா. எங்க ஊர்ல ஒரு ஊழியக்காரையா உண்டு, சேகர் நல்லதம்பின்னு ஒரு ஐயா. அவரு ஊழியம் செய்யற இடத்துல என்ன செய்யணும், அவர் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி முட்டை, தேங்காய் இதெல்லாம் என்ன செய்யணும், குதிச்சு வீட்டுக்கு வரணும். அல்லேலூயா. அவர் அங்கிருந்து வர்றதை பார்த்துட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், நான் நல்ல முட்டை சாப்பிட்றதுக்கு நினைச்சிருக்கிறாரு. எடுத்து ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுருவாரு. தேங்காய் அன்னைக்கு குழம்புக்கு என்ன செஞ்சிருக்கு? நாம என்ன செய்வோம்? அதை பார்த்த உடனே என்ன செய்வோம்? பயந்துகிட்டு தான் இருக்கியே இப்போ நிறைய பேர். அல்லேலூயா. ஒன்னு ஆகாபுக்கு முன்னதாய் காண்பின்னா நானே ஒளிஞ்சு வாழ்றேன், யாருக்கு முன்னாடியும் போய் நினைக்க மாட்டேன். யாருக்கு முன்னாடி நான் ஆண்டவருடைய பிள்ளை போய் சொல்ற வெட்கப்படுறீங்க. நான் கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்வதற்கு நீ வெட்கப்படுகிறாய். அப்ப எப்படி உன் ஜெபம் கேட்கப்படும்? நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறாயே. இந்த விபச்சாரமும் வேசித்தனமும் பொல்லாப்பும் அக்கிரமம் இந்த ஜனத்திற்கு முன்பதாக நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி நீ வைராக்கியமா நிற்பாயானால் உன் ஜெபத்தை கேட்டு தேசத்துல மழை பெய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, இந்த விபச்சாரமும் வேசித்தனமும் இந்த ஜனத்திற்கு முன்பதாய் நான் தேவ பிள்ளை என்று சொல்லி ஒருவன் பக்தி வைராக்கியமா நிற்கும் பொழுது அவன் ஜெபம் கேட்கப்படும். ஒபதியா பயப்படுறான். ஆண்டவன் உங்களை திடீரா போய் எடுத்துட்டு போயிட்டாருன்னா, நீர் அவருடைய கண்ணுக்கு மறைஞ்சு போயாச்சுன்னா என் ஜீவன் போயிருமே. இன்னைக்கு நிறைய பேருடைய அதான், நிறைய பேர் சவால் விட்டு ஜெபம் பண்றதுக்கு பயப்படுற காரணம் தான், வல்லமையை ஜெபிக்கிறது பயப்படுற காரணம்னா நம்ம ஜெபம் பண்ணுனா அந்த வல்லமை நம்மளை முழுங்கிருமோ, நம்ம அதுக்கு விரோதமா அது பயங்கரமா வந்து தாக்கிருமோ. நான் இன்னைக்கு தான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன், வந்துட்டு சோதனை. இனிமே என்ன செய்யக்கூடாது? நான் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன், இனிமே என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? பத்தியலா, இப்படி எத்தனை பேர் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு மூட்டை கட்டி வச்சிருக்கிய பத்தியலா? நான் ஜெபம் பண்ண எனக்கு என்ன வந்துருது? பிரச்சனை வந்துருது. நான் வேதத்தை திறந்தாலே எனக்கு போராட்டம் வந்து என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? இது யாருடைய ஆவி? ஒளிஞ்சு வாழ்ற தீர்க்கதரிசியுடைய ஆவி. அப்படி வாழக்கூடாது. நான் ஆகாபுக்கு முன்பதாக போய் நிற்பேன். அல்லேலூயா. உன்னை எவன் கொல்ல வகை தேடுகிறானோ, உன்னை எவன் பட்டயத்தால குத்த நினைக்கிறானோ, உன்னை அழிக்க எவன் நினைக்கிறானோ அவனுக்கு முன்பாக பக்தி வைராக்கியத்தோடு கூட நீ போய் நிற்கும் பொழுது அந்த ராஜாவே உன்னை பார்த்து பயப்படுவான், அந்த அதிகாரமே உன்னை பார்த்து பயப்படும். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வல்லமையை பார்க்கலும் தேவனுடைய வல்லமை மேலானது என்பதை எலியா நிரூபிக்கும்படிக்கு மழையை வர்ஷிக்க பண்ணினான். நாம போய் நிக்கணும். அது எப்பேற்பட்ட வல்லமையா இருந்தாலும் தேவ வல்லமைக்கு முன்பதாய் தாழ விழுந்து கிடக்கும். ஆமென். ஏன்னா உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற உடன்படிக்கை பெட்டி எங்க போனாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பெட்டி, தேவனுடைய மகிமையின் கட்டளையை கை கொண்டு தேவனுடைய மகிமையின் பாத்திரமா நீ எங்க போய் நின்னாலும் உனக்கு முன்னாடி தாகம் விழுந்துதான் கிடக்கும். அல்லேலூயா. விழுந்து மட்டும் அல்ல, தலையே இருக்காது, கையே இருக்காது, காலே இருக்காது. நீங்களும் நானும் நினைக்கல அது நம்மை பலவீனப்படுத்துமோ, உன்னை பலவீனப்படுத்துவதற்காக அல்ல, அதற்கு மேலான வல்லமையை தேவன் உனக்கு தரும்படிக்கு இன்றைக்கு ஒரு விசேஷித்த ஜெப ஆவியை தந்து தேவன் உன்னை அனுப்ப போகிறார்.
ஆமென். அல்லேலூயா. இப்ப சொல்ல நான் எலியா வந்திருக்கிறேன், எலியா வந்திருக்கிறேன். அப்போ இவன் சொல்றான், இது வரைக்கும் என் கையில நீ கிடைக்காம தப்பிட்ட, உன்னை நான் கொல்லுவேன் அப்படிங்கிற நிக்கிறான். இல்ல, இனி தேசத்துல என்ன செய்யும்? ஜனங்களை கூப்பிடுறான். நீங்கள் நாள் வரைக்கும் பாகால் தானே தெய்வம் சொன்னீங்க, அந்த பாகால் தானே உங்களுக்கு மழையை தருன்னு சொன்னீங்க. இல்ல, நான் ஆராதிக்கிற தேவன் மழையை இன்றைக்கு பெய்ய பண்ணுவார்னு சொல்லி அவன் தன் முழங்கால் முகம் படும்படிக்கு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறான். ஒரு உள்ளங்கையின் மேகம் வருகிறது. அல்லேலூயா. முதல்ல இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய ஜெபம், இரண்டாவது உயிரோடு எழுப்பக்கூடிய ஜெபம், மூணாவது ஒரு ஜெபம் பண்றான். தேவனுடைய கையிலிருந்து ஒரு உள்ளங்கையின் மேகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறது, பெரும் மழை பெய்கிறது. அல்லேலூயா. இப்ப ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள், எலியாவின் தேவனே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஜனங்கள் பணிந்து கொள்ளும்படிக்கு எலியாவின் ஜெபம் இருந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் ஜாதிகளின் நடுவிலே, உங்கள் ஜனங்களின் நடுவிலே, உங்கள் கிராமத்தின் நடுவிலே நீ ஜெபிக்கும் பொழுது உன் தேவனே தேவன் என்று அறிக்கை பண்ணும்படிக்கு தேவன் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவராயிருக்கிறார். கடைசியா ஒரு ஜெபம் பண்ணான். என்ன ஜெபம் தெரியுமா? இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. என்ன ஜெபம் பண்ணா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நீங்கெல்லாம் சில சமயத்துல சில சூழ்நிலை பண்ணுவீங்க. என்ன ஜெபம் பண்ணா தெரியுமா? கடைசியா ஒரு ஜெபம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம். எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தினாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடிக்குள்ளே உட்கார்ந்து என்ன ஜெபம் பண்றான்? போதும் கர்த்தாவே, நான் சாக வேண்டும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கீங்க? நிறைய பேர் இந்த ஜெபம் பண்ணிருக்கீங்க. ஏதாயிலும் பிரச்சனை வந்து நான் செத்த அந்த பிரச்சனை நினைச்சு போவோம். ஆண்டவரே போதும் போதும், நான் வாழ்ந்த நாட்கள் பண்ணிருக்கீங்களா? நம்மை போல பாடுள்ள மனுஷன் தானே. நான் 5 விஷயம் சொல்லுவேன், 4 விஷயம் தான் சொல்றதுக்கு நேரம் சரியா இருக்கு. அதனால ஒரு விஷயத்தை கட் பண்ணிட்டேன். கடைசியா எலியா ஜெபம் பண்றான். இவன் ஆகாவுக்கும் அவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் பாகாலுக்கும் பாகால் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்திய கேள்விப்பட்டு எசபேல் சொல்லுகிறான், நாளைக்கு உன் தலையை நினைஞ்சிருவேன், நாளைக்கு உன் தலைய, நாளைக்கு இந்நேரம் உன் தலை வாண்ட என்ன செய்யாது இருக்காதுன்னு ஒரு ஆள்கிட்ட சொல்லி அனுப்புகிறா. இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே இவர் எங்க போறாரு? எங்க போறாரு? தூரம் பிரயாணம் பண்ணி வேலைக்காரன ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இவர் அங்க போய் உட்காந்து ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே போதும், என் ஜீவன் என்ன செஞ்சுக்கிடும். ஆண்டவர் இவர் ஜெபத்தை கேட்டாரா? இவர் என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு? சாகணும்னு ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் இந்த உலகத்திலேயே வேதத்திலேயே அற்புதமா மரணத்தை காணாம எடுத்துக்கொள்ளப்பட்ட மனுஷன்ல ஒருத்தனா இவரை மாற்றினார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சில சமயத்துல இந்த உலகத்தின் பாடுகளால, இந்த உலகத்தின் உபத்திரவங்களினால சில சமயத்துல நம்மள அறியாமலே சோர்ந்து போய், போதுப்பா இந்த வாழ்க்கை எனக்கு போதும் நினைச்சிருக்கீங்களா? ஒருத்தரும் நினைக்காத இருக்கிறப்ப நல்ல பிள்ளைய போல மூடாங்க போட்டு உட்கார்ந்துருக்கீங்களா? எத்தனை நேரம் அப்படி நினைச்சு ஜெபம் பண்ணிருக்கீங்க, எனக்கு இந்த பாடு வேண்டாம், இந்த பாடுபடுறதை விட நான் என்ன செஞ்சா போதும், இப்ப இருக்கிற இந்த மகிமையோட உங்க சமூகத்துக்கு வந்துட்டா நல்லா இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே அக்கினியை இறக்கிட்டேன், ஏற்கனவே மழையை பெய்ய பண்ணிட்டேன், ஏற்கனவே என் ஜெபத்தை கேட்டு மழை என்ன செஞ்சுட்டு
தடுக்கப்பட்டிருந்துச்சு, மழை பெஞ்சிட்டு அக்கினினால அது பதிலளிச்சிட்டீங்க, அதுதான் நினைச்சிட்டீங்க, ஒரு மரித்தவனை உயிரோட எழுப்பிட்டீங்க. இது போதும். இந்த மகிமையோடு கூட இப்ப நான் என்ன வந்தா போதும்? செத்தா? ஓஹோ, உங்க அபிஷேகம் உங்களோட முடிஞ்சா போதுமா? உங்களுக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியத்தின் ஜெபம் உங்களோட முடிஞ்சா போதுமா? உங்களுக்குள்ள கொளுத்தப்பட்ட அக்கினி, உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட வரம், உங்கள் மேல் வைக்கப்பட்டதான தேவ கிருபை உங்களோட முடிஞ்சா போதுமா? சிலர் நினைக்காங்க, நான் மட்டும் இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இப்படியே போடா போதும், என் பிள்ளைகள்லாம் வர வேண்டாம், எதுக்கெல்லாம் இந்த பாடுகளுக்குள்ள வர வேண்டாம், அவங்கெல்லாம் இந்த கஷ்டத்துக்குள்ள வர வேண்டாம், நான் படுறதே பெரும் பாடா இருக்கு, நான் செத்தா போதும். ஜெபம் நிறைய சமயத்துல இந்த எலியா இப்படி ஒரு ஜெபம் பண்ணான். இந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்யல? கேட்கல. இவன் ஜெபம் பண்ணான், ஆண்டவரே இந்த எசபேல் என்னை இப்படியாய் பேசிவிட்டாள். ஒரு மனுஷனுடைய வார்த்தை. சில சமயத்துல ஒரு மனசு உடைஞ்சு போறதுக்கு காரணம் நாக்கு. சிலர் பேசுற வார்த்தையினால சாவே வந்துடும். அல்லேலூயா. அது பெத்த பிள்ளையா இருக்கலாம், இல்ல கெட்டின புருஷனா இருக்கலாம், இல்ல மனைவியா இருக்கலாம், இல்ல பெத்த நண்பர்களா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் சொல்ற வார்த்தையானது ஒருவனை கொன்று போடக்கூடிய அளவுக்கு, சாகக்கூடிய அளவுக்கு பிரச்சனையை கொண்டு வந்து விடுகிறது. இவ்வளவு வல்லமையான மனுஷன் இப்ப ஜெபம் பண்றான், சாக வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவர் இந்த ஜெபத்தை மட்டும் என்ன செய்யல? இந்த ஜெபத்தை எப்படி கேட்டார் தெரியுமா? நீ இந்த பூமியில யாருக்கு பயந்து சாகணும்னு நினைச்சியோ அவங்க கண்ணுக்கு முன்னாடி உன்னை நான் சாகாமல என் சமூகத்துக்கு கொண்டு போகிறேன். அல்லேலூயா. இதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு சபையே. நீ தேவனுக்காக பக்தி வைராக்கியமா இருந்தா, இந்த பக்தி வைராக்கியமா இருக்கிற இந்த கூட்டத்தை சேர்க்கிறதற்கு மத்திய ஆகாயத்திலிருந்து என் தேவனாகிய கர்த்தர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கத்தாதி கர்த்தர், அவர்தாமே திரளான தூதர்களோடு ஆரவாரத்தோடும் பிரதான தேவனுடைய எக்காள சத்தத்தோடும் இந்த பூமியில இறங்கி வரப்போகிறார். அவருக்காக நிற்கிறவர்களை மரணத்தை காணாமல் மறுரூபமாக்கி எடுத்துக்கொள்ளும்படிக்காய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற நீங்கள், பாடுகளின் மத்தியிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற நீங்கள், உபத்திரவத்தின் மத்தியிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற உங்களை தம்மோடு சேர்க்கும்படிக்கு அவர் தாமே வரப்போகிறார். ஆமென். அவர் சாதாரணமாய் வரப்போகிறதில்லை, ஆரவாரத்தோடு வருவார், பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருவார், எக்காலம் தொனிக்கும்படி இறங்கி வருவார். அவர் இறங்கி வரும் பொழுது இந்த பூமியிலே அவருக்காக நின்றவர்களை ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கி தம்மோடு சேர்த்துக் கொள்ளுவார். மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும். அன்னைக்கு எலியாவுடைய ஜெபம் மரிக்க வேண்டும் என்றிருந்தது. அந்த உலகத்தில் மற்றவர்களைப் போல மரிக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் விசேஷித்த வல்லமையுள்ள ஜெபம் பெற்ற அவனை கர்த்தர் மரிக்காமல் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொண்டார். ஆமென். திருச்சபையே, கர்த்தர் வரப்போகிறார். அவர் வருமளவும் நீ ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால், ஒருவேளை தேவனுக்கு சித்தமானால் மரணம் உன்னை நெருங்காமல் அவருடைய ராஜ்யத்திலே மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளுவாய். ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு என்ன பயம் வரக்கூடாது? என்ன பயம் வரக்கூடாது? ஏன்னா மரண சாசனத்தை எழுதியவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் மரித்தார், மரணம் அவர் மேல் பலன் செய்யவில்லை. வசனம் சொல்லுகிறது, மரணம் அவர் மேல் பலன் கொள்ளாதபடினாலே மரண சாசனத்தை எழுதினவர் தாமே அதை உடைத்து உயிர்த்து எழுந்தபடினாலே மரணத்திற்கு அவர் மேல் அதிகாரம் இல்லை. அவரை நம்புகிற, அவரை சேவிக்கிற தேவ பிள்ளையே, உங்க மேல மரணத்திற்கு பலன் இல்லை. உங்க ஆத்துமா மரிக்காது. ஜெபம் பண்ணுகிறவனுடைய ஆத்துமா சாகாது. தேவன் மேல் பக்தி வைராக்கியமாயிருந்து அவருடைய கற்பனையின்படி நடக்கிற உங்களை சாகாமல் நம்முடைய சமூகத்தில் வைத்துக் கொள்வதற்காக அவர் ஒரு யுகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். நம்ம நம்பிக்கை என்ன தெரியுமா? ஜெபம் பண்ண அந்த உலகத்துல எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கல, ஜெபம் பண்றவனுக்கு அவர் அங்க ஒரு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆமென். எலியாவுடைய ஜெபம் அவனை மரணத்தை காணாமல் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் ஏறி பரலோகத்திற்கு போனான். நீ ஜெபம் பண்ணு, பரலோகம் போகிற வரைக்கும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் எங்க கொண்டு சேர்க்கணும்? நம்மள எங்க கொண்டு சேர்க்கணும்? விசுவாசிக்கிறீங்களா?
இதுவரைக்கும் ஜெபம் பண்ண மாட்டேன், ஜெபம் பண்ண சோதனை பிரச்சனைன்னு சொல்லி மூடி வச்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த நேரத்துல நீங்க ஜெபிக்க போறீங்க. நான் எலியாவை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் எனக்கு இயற்கைக்கு மேலான வல்லமை உள்ள ஜெபம் வேண்டும். இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய ஜெபம் வேண்டும். வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணக்கூடிய ஜெபம் வேண்டும். மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப பண்ணக்கூடிய வல்லமையுள்ள ஜெபம் வேண்டும். அது மாத்திரமல்ல, மரணத்தை காணாமல் கிறிஸ்துவின் சமூகத்தில் நிற்கிற வரைக்கும் நான் ஜெபிப்பேன். ஆமென். ஜெபமனோமா எழும்புங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நான் தாவீதின் குடும்பத்தின் மேலும் இஸ்ரவேலின் குடும்பத்தின் மேலும் நான் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன். நான் ஒரு வேண்டுதலின் ஆவியை ஊற்றுவேன். இது கடைசி காலம். தேவன் நம்முடைய ஆவியை ஊற்ற போகிறார். இது கடைசி காலம். நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. எலியாவை போல, எலியா ஜெபம் பண்ணினது போல நான் இயற்கைக்கு மேலாக இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு என் ஜெபம் உருமாற்றம் அடையணும். என் வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் சாதாரண நிலைமையில ஜெபத்தை அற்பமா நினைச்சிட்டேன். ஜெபம் பண்ண சோதனை வரும்னு நினைச்சிட்டேன். ஜெபம் பண்ண ஒரு காரியம் நடக்காதுன்னு நினைச்சிட்டேன். ஆனா இன்றைக்கு நான் அறிந்து கொண்டேன், நான் ஜெபித்தால் பாகால் தெய்வம் அல்ல, கர்த்தரே தெய்வம் என்று விளங்க பண்ணக்கூடிய அளவுக்கு என் ஜெபத்திற்கு வல்லமை உண்டு என்பதை அறிந்து கொண்டபடினால இன்றைக்கு நான் மறுபடியும் ஜெபம் பண்ண தொடங்குகிறேன். நான் இன்றைக்கு எந்த இடத்துல ஜெபம் பண்ணாமல் விட்டேனோ, எதை நான் நினைத்து ஜெபம் பண்ணாமல் இருந்தேனோ, மறுபடியும் ஆவி ஜெபிக்கும்படி ஏவப்பட போகிறது. நீங்க ஜெபிக்கும்படி கர்த்தர் உங்களை தூண்ட போகிறார். நீ ஜெபிக்கும்படி கர்த்தர் உன்னை ஆவியால் நிரப்ப போகிறார். நீ விசுவாசிக்க கூடுமானால், ஆண்டவரே என்னை மறுபடியும் ஜெபிக்க வைங்க ஆண்டவரே, என்னை ஜெபிக்க வைக்கும்படிக்கு என் மேல் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. நான் ஒரு பாடலை பாடும் பொழுது ஒரு அபிஷேகத்தின் நதி உங்கள் மேல் ஊற்றப்பட போகிறது. நம்ம எல்லாரும் நல்ல கைகளை தட்டி, அந்திய கால அபிஷேகம் சகல தடத்தின் மேலோ வைத்து கால சமயமல்லோ ஆன்மாவில் நிறைக்கணுமே. அந்திய கால அபிஷேகம் சகல ஜடத்தின் மேலும் வைத்து கால சமயமல்லோ ஆன்மாவில் நிறைக்கணுமே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாமாய் பதியணுமே, காற்றாய் வீசணுமே, ஆன்ம நதியாய் ஒழுகணுமே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கொடுங்காற்றாய் வீசணுமே, ஆன்ம நதியாய் ஒழுகணுமே. அஸ்தியோட தாழ்வரையில் ஒரு சைன்யத்தை நான் காணணும். அதிகாரம் பகரணுமே, இனி ஆன்மாவில் பிரவகிச்சிடா. அஸ்தியோட தாழ்வரையில் ஒரு சைன்யத்தை நான் காணணும். அதிகாரம் பகரணுமே, இனி ஆன்மாவில் பிரவகிச்சிடா. தீ போல இறங்கணுமே. அக்னி நல்ல கரலை தட்டி, கொடும் காற்றாய் வீசணுமே, ஆன்ம நதியாய் ஒழுகணுமே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே, ஆன்ம நதியாய் ஒழுகணுமே. கர்மேலிலே பிரார்த்தனையில் ஒரு சைன்யத்தை நான் காணணும். ஆமென். கர்மேலிலே பிரார்த்தனையில் ஒரு சைன்யத்தை நான் காணணும். ஆமென். ஆகாபு வீரச்ச போல அக்னி மழையாய் பெய்யணுமே. ஆகாபு வீரச்ச போல அக்னி மழையாய் பெய்யணுமே. தீ போல
ஆன்ம நதியாய் ஒழுகணுமே, தீ போல இறங்கணும். தேவனுடைய ஆவி இறங்கி வருகிறது, தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. எலியாவின் மேல் ஊற்றப்பட்டது போல உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய அக்கினி அபிஷேகம். ஆமென். ஆன்ம நதியாய் ஒழுகணுமே, சீனாயிலே மலமுகளில் ஒரு தீஜ்வாலை நான் காண்கிறது. ஆமென். சீனாயிலே மலமுகளில் ஒரு தீஜ்வாலை நான் காணும். இஸ்ராயேலின் தெய்வமே, ஆதி என்னை நிறைக்கணுமே. இஸ்ராயேலின் தெய்வமே, ஆதி என்னை நிறைக்கணுமே. தீ போல இறங்கணும். இப்பொழுது இப்பொழுது எஸ் ஒரு அபிஷேகம் உன்னை ஜபிக்கும்படியாய் தேவ வல்லமைக்குள்ளாய் நடத்தி வருகிறது. ஆமென். தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கொடுங்காற்றாய் வீசணுமே, ஆன்ம நதியாகி ஒழுகணுமே. அந்தியகால அபிஷேகம் சகல ஜடத்தின் மேலோ, வைத்துகால சமயமல்லோ ஆன்மாவில் நிறைக்கணுமே. அந்தியகால அபிஷேகம் சகல ஜடத்தின் மேலோ, வைத்துகால சமயமல்லோ ஆன்மாவில் நிறைக்கணுமே. தீ போல இறங்கணும். இப்பொழுதே நீங்கள் ஒவ்வொருவர் மேல் பிரிந்திருக்கிற நாவுகள் வருவதாக. ஆமென். காத்தாய் வீசணுமே. ஆன்ம நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும்படிக்காய் ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. ஆமென். ஆமென். ஒரு தேவ அக்கினி இறங்கி வருகிறது. உன்னை புதுப்பிக்கும்படிக்காய், உன்னை புதுப்பிக்கும்படிக்காய், உன் பலவீனங்களை மாற்றும்படிக்காய், உன் கட்டுகளை அறுக்கும்படிக்காய், உன்னை விடுவிக்கும்படிக்காய், உன்னை தேவ சமூகத்தில் நிலைநிறுத்தும்படிக்காய் பக்தி வைராக்கியமுள்ள ஆவி உன்னை பற்றி பிடிப்பதாக. பக்தி வைராக்கியமுள்ள ஆவி, தேவனுக்கு நிற்கத்தக்கதான ஆவி, ஆகாவை நடுங்க பண்ணுகிற ஆவி, ஆகாவை நடுங்கத்தக்கதாய் தேவன் பலமாய் இறங்குவீராக. இறங்குகிறது, இறங்குகிறது. தேவ பலன் இறங்கி வருகிறது. சீனாயின் மலையில இறங்கி வந்தது போல இந்த வேளையில உங்களை இறங்கி வருகிறது. ஒவ்வொருவர் மேல இறங்கி வருகிறது. தேவ அக்கினி பிசாசின் வல்லமை அலறி ஓடுகிறது. எஸ் ஆமென். தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணும், கொடுங்காற்றாய் வீசணுமே, ஆன்ம நதியாய் ஒழுகணுமே. தீ போல இறங்கணும். ஆமென். ஆமென். கொடுங்காற்றாய் வீசணுமே, ஆன்ம நதியாய் ஒழுகணுமே. அந்தியகால அபிஷேகம் சகல ஜடத்தின் மேலோ, வைத்துகால சமயமல்லோ ஆன்மாவில் நிறைக்கணுமே. அந்தியகால எங்க மேல ஒவ்வொருவர் மேலோ இந்த வேளையில பக்தி வைராக்கியத்தோடு இருக்கும்படிக்காய், தேவனுக்காய் நிற்கும்படிக்காய், தேவ சமூகத்தில் நிற்கும்படிக்காய், ஜெபிக்கும்படிக்காய் ஒவ்வொருடைய இருதயமும் தேவ ஆவியால் நிரப்பப்படுவதாக, அக்கினியால் நிரப்பப்படுவதாக, தேவ ஆவியால் நிரப்பப்படுவதாக, தேவ அபிஷேகத்தால் நிரப்பப்படுவதாக, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, பரலோகத்தின் மகிமை இறக்கத்தக்கதாக, வானம் திறக்கப்படுவதாக, வானத்திலிருந்து தேவ அக்கினி நம்முடைய ஜனத்தின் மேல் இறங்குவதாக. ஜனங்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுவதாக,